இந்த மோதலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை இருப்பதாகத்தான் டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள் சிவா. செங்கோட்டையன் திமுகவில் சேரமாட்டார், இருப்பினும் அவருக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுத்ததும் அவர் வேண்டாம் என்று சொன்னதும் இந்த கபட நாடகங்களை எல்லாம் வேண்டுமென்றே மு.க.ஸ்டாலினுடைய அரசாங்கம் தமிழக போலீசார் செய்தாலும் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி மேலும் மேலும் பலவீனம் அடைவதை கண்டு பாஜகவினர் வருத்தம் அடைகிறார்கள். இருப்பினும் தமிழகத்திலும் எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டன, உடைக்கப்பட்டு விட்டன, சிதறி இருக்கிறது. இது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமாக கூடாது என்பதற்குத்தான் மத்திய பாஜக சில நுணுக்கங்களையும் சில விஷயங்களையும் அவர்கள் சீரியஸா பண்ணின்னு வராங்க. 8 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையுடன் இருப்பதாகவும் செங்கோட்டையின் 8 எம்எல்ஏக்களை பிரித்து வந்தால் அது அந்த 8 எம்எல்ஏக்களும் தங்களுடைய பதவியை இழக்க நேரிடும். காரணம் 65 எம்எல்ஏக்கள் 2/3 சொன்னீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களில் குறைந்தது 5 திமுக அமைச்சர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ரெய்டு நடப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். கண்டிப்பாக 3 முக்கிய அமைச்சர்கள் மீது, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ரெய்டு நடக்கும். அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, இன்க்ளூடிங் துரைமுருகன். ரியல் ஒன் நேயர்கள் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கும் நெல்லை சிவாவிற்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி இந்தியன் பீனல் கோட், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிமினல் அண்ட் சிவில் சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்தார்களோ நரேந்திர மோடி அரசாங்கம், அத மாதிரி 1912 வருடம் இன்கம் டாக்ஸ் லா இருந்தது. 1985 அது திருத்தப்பட்டது. அதற்கு பிறகு 40 வருடங்கள் ஆகியும் அதன் மீது ஒரு விதமான கவனம் செலுத்தாதிருந்த மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி பிரதமரான பிறகு உடனே எப்படி இந்தியன் பீனல் கோட் சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றினார்களோ, காரணம் பழைய ரெக்கார்டு எல்லாம் பழசாயிடுச்சுங்க. பழைய கோர்ட்ல கேஸ் நடக்கிறதெல்லாம் பழசாச்சு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆங்கிலேயர்களுடைய இந்தியன் பீனல் கோட் தான் இருக்கும். அதே மாதிரி கிரிமினல் சிவில் சட்டத்திற்கு செய்தால் இப்பொழுது இன்கம் டாக்ஸ் கொண்டு செஞ்சிட்டார். நரேந்திர மோடியினுடைய பட்ஜெட் 2025 வருட பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க, இன்கம் டாக்ஸ் ரூலுக்கு நியூ ரூல் கொண்டு வந்திருக்கோன்னு. அதுல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை என்றாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் காஸ்ட் அக்கௌண்டன்ட், அப்புறமா கணக்கு படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய கருத்தாக இருந்தாலும் அதை பலர் வரவேற்கிறார்கள். காரணம் பல ரூல்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆன்லைன்லேயே நீங்க இனிமேல் அப்ளை பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு கையெழுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரியான நுணுக்கங்களை, சட்ட திருத்தங்களை இன்கம் டாக்ஸ் லாவில், சட்டத்திலே இருக்கக்கூடிய லா எல்லாம் திருத்தத்துக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருச்சுங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்ததின் பெயரில் மத்திய சட்ட அமைச்சகம் அதனுடைய ஆதரவின் பெயரில் இன்று காலை நிர்மலா சீதாராமன் லோக்சபாவில் இதை அறிமுகப்படுத்தினார். இது இனி போக போக ஒரு மாதங்களுக்கு இடையே, இன்று பார்லிமெண்ட் முடிஞ்சு விட்டது. இன்றிலிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள் இருக்கக்கூடிய இடைவெளியில் கண்டிப்பாக ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட்டுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட்டுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டி, பொதுமக்களுடைய ஆரவாரங்கள், பொதுமக்களுடைய எண்ணங்கள், பொதுமக்களுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்லாம் சேர்ந்து இதற்கு ஏதான ஒரு திருத்தங்களை கொடுத்தார்களே ஆனால் அதையும் சேர்த்து இது சட்டமாக்கப்படும் என்று தான் நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார். இது வரவேற்கத்தக்க முடிவு என்று தான் பலர் கருதுகிறார்கள். பல சீனியர் அக்கௌண்டன்ட்ஸ், சீனியர் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாமே சொல்றது அதுதாங்க சிவா. சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு நாளுக்கு நாள் விஸ்வரூபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையன் குறித்து பெருமையாக பேசிய ஆடியோவை போட்டு காமிச்சு பிரஸ் மீட்ல தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கம்
அதிமுக இபிஎஸ் தரப்புல இருந்து ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறு உருவம் தான் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த மோதலை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மோதலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை இருப்பதாகத்தான் டெல்லியில் பேசிக் கொள்கிறார்கள் சிவா. செங்கோட்டையன் திமுகவில் சேர மாட்டார், இருப்பினும் அவருக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுத்ததும் அவர் வேண்டாம் என்று சொன்னதும் இந்த கபட நாடகங்களை எல்லாம் வேண்டுமென்றே மு.க.ஸ்டாலினுடைய அரசாங்கம் தமிழக போலீசார் செய்தாலும் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி மேலும் மேலும் பலவீனம் அடைவதை கண்டு பாஜகவினர் வருத்தம் அடைகிறார்கள். இருப்பினும் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருவதனால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது 2024-26 பொது தேர்தல் என்று சொன்னாரே, அது நிரூபமாகிவிடுதோ என்று அச்சம் கூட இருக்கிறது சிவா. ஆனால் காங்கிரஸ் தலைமையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவலைப்படுகிறார்கள், பாஜகவில் இருப்பவர் கவலைப்படுகிறார்கள். தமிழகத்தில் எதிர்கட்சியே இல்லாமல் ஆகிவிட்டதே என்று. எப்படி அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியும் மற்றும் பல கட்சிகளும் நரேந்திர மோடிக்கு எதிராக செயல்படாமல் முடங்கி கிடக்கின்றனரோ டெல்லி தேர்தலுக்கு பிறகு, மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலுக்கு பிறகு, அதே மாதிரி தமிழகத்திலும் எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டன, உடைக்கப்பட்டு விட்டன, சிதறி இருக்கிறது. இது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமாக கூடாது என்பதற்குத்தான் மத்திய பாஜக சில நுணுக்கங்களையும் சில விஷயங்களையும் அவர்கள் சீரியஸா பண்ணின்னு வராங்க. இருப்பினும் செங்கோட்டையின் விஷயம் டெல்லியில் பரத்த அனுதாபத்தை கிளப்பிவிட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தான் என்னால் கருத்து கூற முடியும் சிவா. சார், இந்த பக்கம் செங்கோட்டையன நீங்க சொன்னது போலதான் தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுகவில இருந்து திமுக வந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சேகர் பாபு, முத்துசாமி போன்றவர்கள் தொலைபேசியில பேசி இருந்தாங்க. சீனியாரிட்டிக்கு மரியாதை திமுகவில் கொடுக்கப்படும், அதிமுகவில் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இங்க திமுகவில் கொடுப்பாங்க அப்படின்னு பேசி இருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலரை தூக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அடிபடுது. உண்மையா சார்? சிவா, ஒரு முக்கியமான கருத்து என்ன என்று கேட்டால், ஜூலை மாதம் 2024 வருடத்தில் 25 இன்னும் 3-4 மாதங்களில் தமிழகத்திற்கு 6 ராஜ்யசபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்றனர். 6 பேரில் கண்டிப்பாக கமல்ஹாசன் வருவாரா என்று தான் சந்தேகமாக்கிறது. வைகோ ஓய்வு பெற இருக்கிறார். மற்றும் சில முக்கியமான திமுக தலைவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள், அதிமுக வந்து ஓய்வு பெறுகிறார்கள். இதனால் அதிமுகவை பலவீனம் அடைத்து விட்டால் அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா கிடைக்காமல் போக வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் தான் திராவிட முன்னேற்ற கழக மனதில் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். 8 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையுடன் இருப்பதாகவும், செங்கோட்டையின் 8 எம்எல்ஏக்களை பிரித்து வந்தால் அது அந்த 8 எம்எல்ஏக்களும் தங்களுடைய பதவியை இழக்க நேரிடும். காரணம், 65 எம்எல்ஏக்கள் 2/3 சொன்னீங்கன்னா 28 எம்எல்ஏக்களை எடுத்தால்தான் நீங்க வந்து கட்சி பிளவுபடும். ஆனா 6 எம்எல்ஏக்கள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருப்பினும் திமுகவுடைய கபட நாடகம் என்ன என்று கேட்டால், 4 உறுப்பினர்கள் ராஜ்யசபாவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்ப முடியும். ஆனால் 5வது உறுப்பினரையும் அதிமுக பிளவுபட்டால் அங்கு சில சர்ச்சைகள் நடந்து கொண்டு வருவதாகவும், செங்கோட்டையனை வைத்து திமுக விளையாடுவதாகத்தான் டெல்லியில் சில வழக்கறிஞர்களும் பேசுகிறார்கள். காரணம், அவர்கள் தேர்தல் கமிஷனில் பல ஆண்டுகளாக அரசியலை நேரடி கவனிப்பதனாலும் டெல்லியில் பாராளுமன்றம் இன்று முடிகிறது. திமுக எம்பிக்களிடையே இது கூட கிசுக்கள் அதிகமாகிவிட்டது சிவா. சப்போஸ் கமல்ஹாசன் வந்துட்டாருன்னா மீதி 4 பேர்ல ஒருத்தர் கமல்ஹாசன், மீதி 3 பேர் வச்சாகணும். சப்போஸ் ஏடிஎம்கேக்கு 2 சீட் ராஜ்யசபா கிடைக்கதா இருந்தாலும், ஆக மொத்தம் திமுக 5 இடங்களை பெற ஆசைப்படுகிறது. இந்த குழப்பத்தில் தான் செங்கோட்டையனை தன் பக்கம் இழுக்க சில அமைச்சர்கள் பாடுபடுகிறார்கள் திமுக தரப்பில் இருந்து. அதற்கு அவர் சோரம் போனால் திமுக மிக மிக கடினமான இடங்கள் வந்து இருக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் சிவா. கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எம்பி சீட் கேட்டிருந்தாங்க. ஆனா எம்பி சீட் திமுக தலைமை கொடுக்கல, ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக சொல்லப்பட்டது. இப்போ கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில கமலஹாசனை சந்தித்து திமுக தரப்பில இருந்து பேசப்பட்டிருக்கிறது. அப்போ கமலஹாசன் நிச்சயமாக ராஜ்யசபா எம்பி ஆகி விடுவாரா சார்? ஆகிவிட கவலையே கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகிவிடுவார். ஆனால் 4 மாதங்கள் அவர் அமெரிக்காவில் சென்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கற்றுக்கொண்டு வந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இந்தியாவில் இல்லாத பயிற்சி கூடமா, இந்தியாவில் இல்லாத இன்ஸ்டிடியூட்டா,
அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் அமெரிக்கா சென்றார்? 4 மாதங்கள் வைத்து வந்த அவரை சேகர் பாபு சென்னையில் சந்தித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். இந்த விஷயத்தையும் சொன்னார்களாம். அதையும் தவிர மு.க. ஸ்டாலின் பர்த்டேக்கு வரணும் என்று அழைத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். மிஸ்டர் M.K. ஸ்டாலினுடைய அனுமதியின் பெயரில் தான் சேகர் பாபு சந்தித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு சில கிசுகிசுக்கள் கண்டிப்பாக இருக்கிறது. கமலஹாசன் கண்டிப்பாக ராஜ்யசபா MP ஆகிவிடுவார் ஜூலை மாதம் 2025 சார், அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நான் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாரவே அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லையும் தகர்த்தெறிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு திமுக தரப்பில இருந்து பதிலடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாமலை மிக மிக வேகமாக பேசுவதனால் தான் தமிழக அரசியல் சுறுசுறுப்பாக இருக்கிறது. அண்ணாமலை பயந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது. விஜய் அற்றியோ அல்லது சீமானை பற்றியோ அவர்கள் அவ்வளவுதான் கவலைப்படுவதாக தெரியவில்லை. காரணம், அண்ணாமலைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருப்பதாகத்தான் திமுக அஞ்சுகிறது. இருப்பினும் தாங்கள் எப்போது என்னிடம் கேட்பீர்கள், இந்த பேட்டி முடிகிற சமயத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சமாச்சாரம், ஆனா அதை நான் மெயின் டிஸ்கஷன்ல கொண்டு வர்றேன். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களில் குறைந்தது 5 திமுக அமைச்சர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் CBI ரெய்டு நடப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், நரேந்திர மோடிக்கு டெல்லியினுடைய வெற்றி பிறகு, மகாராஷ்டிரா வெற்றிக்கு பிறகு, ஹரியானா வெற்றிக்கு பிறகு தமிழகத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இருக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அடுத்த 2 மாதங்களில் தங்களுடைய பயணிகளை ஃபங்க்ஷன்ஸை முடுக்கி விடுவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இருப்பினும் இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய பிரபல ஆஜ்தக் என்று சொல்லக்கூடிய புத்தகமும் சரி, ஆங்கில மாத இதழும் சரி, தொலைக்காட்சியும் சரி, நேற்று அவர்கள் மூட் ஆஃப் தி நேஷனை வெளியிட்டார்கள். அதில் திமுகவிற்கு 38 சீட் கண்டிப்பாக வந்துவிடும். 2029 தேர்தல் முன்னேறுக்கு வைத்தாலும் சட்டமன்றத்தில் வைத்தாலும் அவர்கள் கருத்து கணிப்பு திமுக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று தான் சொல்லுகிறார். இது போன்ற ஒரு சலசலப்புகளுக்குத்தான் அண்ணாமலை பயப்பட மாட்டார். அதனால தான் சொல்றாரு, அவர் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கற்களை நான் அகற்றுவேன் என்று. அதனுடைய வீழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களில் கண்டிப்பாக 3 முக்கிய அமைச்சர்கள் மீது, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் CBI ரெய்டு நடக்கும். அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, இன்க்ளூடிங் துரைமுருகன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.